மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. வீடுகளை இழந்த பொதுமக்கள் தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பெய்த கனமழையின் எதிரொலியாக பெரும்பாலான கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்தனர். வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்ததாலும் நீர்வரத்து அதிகரித்ததாலும் பொதுமக்கள் தங்களின் உடைமைகளை வீடுகளிலேயே விட்டுவிட்டு வெளியேறினர். பள்ளி பாடப்புத்தகங்கள், கல்விச் சான்றிதழ்கள், மருத்துவ குறிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை தாங்கள் இழந்துவிட்டதால் புதிய ஆவணங்களை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இப்போ புக் இருந்தால் தான் அடுத்த எக்ஸாம்லாம் வந்துட்டு இருக்கு. நாங்கள் நல்லா படிக்கணும். எங்களுக்கு வேறு படிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு புக்கெலாம் இப்போ வேணும். வீடெலாம் எங்களுக்கு கட்டி தரணும். ஏன்னா நாங்கள் வீடு இல்லாமல் அடுத்தவங்க வீட்டில் போய் எப்படி இருக்க முடியும்? 2 நாள் இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு இப்போ வீடு கட்டி தரணும். ரொம்ப 40-50க்கு மேலே வீடுலாம் இடிஞ்சு விழுந்துட்டனால எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணி தரணும். தற்போது உடைமைகளையும் வீடுகளையும் இழந்துள்ளதால் தங்க இடமின்றி தவிப்பதாக அந்தோணியார்புரம் கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். தங்கள் பகுதியில் புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துட்டு, வெள்ளம் வந்து செவுறு பொத்துன்னு விழுந்துச்சு. அந்தாலும் நாங்கள் வெளியே ஓடிட்டோம். எங்களால் காப்பாற்ற முடியல, ஒரு பொருளும் எடுக்க முடியல, அவ்வளோ போயிட்டு. அதனால் எங்களுக்கு எல்லாம் அழிவாயிட்டு. எங்களுக்கு ஒரு வீடு கட்ட எப்படியாவது கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு இது தாங்க. நாங்கள் இப்போ தெருவில் தான் கிடக்கோம். ஒரு பொருள் எங்களுக்கு கிடையாது. ஒரு இடத்துலையும் போய் இருக்கவும் முடியாது. தெருவில் ரோட்டில் தான் குத்தச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். வெள்ளச்சேதங்கள் குறித்த ஆய்வை மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடத்த வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 நேரம் உணவு, முகாம்களில் தஞ்சம் என இருந்தாலும் இடிந்து போன தங்களது வீடுகளை புதுப்பித்து தந்தால் மட்டுமே தங்களுக்கான முழு நிவாரணமாக இருக்கும் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் பிரபாகரனுடன் அந்தோணியார்புரத்திலிருந்து நாகராஜன்.